இன்னைக்கு நம்ம பெரிய இந்த ஹாலை ரெடி பண்ண போறோம். எல்லாம் பழசாயிட்டு ஃபர்ஸ்ட் ஹாலை க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் புக் கேஸ் புதுசாக நம்ம வாங்கிடலாமா? ஓகே, இதை மாற்றியாச்சு. அடுத்ததா இது என்ன கலர் வைக்கலாம்? ஓகே, இது கொஞ்சம் பிரைட்டாக தெரியுது. இந்த கலர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர். அடுத்ததா நம்ம வாலை அழகாக ஒரு வால்பேப்பர் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். என்ன கலர் சூஸ் பண்ணலாம்? புக்கேஸ்க்கு கலர் மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ கலர், அந்த கலரும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த கலர் தான் புக்கேஸும் இது வால்பேப்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அடுத்து இந்த சேர் மாற்றிடலாமா? இந்த கார்பெட் கொஞ்சம் மாற்றிட்டு ஓகே. அடுத்ததான் நம்ம இன்னொரு சைடும் வால்பேப்பர் ரெடி பண்ணிடலாம். வாவ், சூப்பராக இருக்குல்ல? மேம், டாட், நான் இதை ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோரை சரி பண்ணிடலாம். உடஞ்சு இருக்கு. அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம இதை புதுசாக மாற்றிடலாம். ஓகே ஓகே, இந்த லேம்ப் மாட்டியாச்சு. அடுத்து நம்ம ஃப்ளோரை சரி பண்ண போகிறோம். ஓகேவா? ஃப்ளோருக்கு எந்த மாதிரி டிசைன் போடலாம்? இது நோ, இது நோ. ஓகே, இந்த டிசைன் கொஞ்சம் அழகாக இருக்கு. வால்பேப்பருக்கும் இதுக்கும் சூப்பராக இருக்கு. இப்போ இன்னொரு சைடு நம்ம ஃப்ளோரை ரெடி பண்ணிடலாம். காசு அதிகமாக செலவாகுது, பரவாயில்ல, நம்ம வீடு அழகாக டெக்கரேட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குல்ல? ஸ்வீப்பிங் காம்படிஷன் வச்சு நான் தான் வின் பண்ணுவேன். அழகாக ரூமை க்ளீன் பண்ணுறேன், ஹாலை க்ளீன் பண்ணுறேன். சூப்பர், ஹால் அழகாக ரெடி ஆயிடுச்சு. அப்பா, டயர்டாக இருக்கு. இன்னைக்கு இது போதும், மீதி வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம்.